நான் சொல்றேன், நபிகளாரிடத்துல ஒரு மந்திர கோல் ஒன்று இருந்துச்சு. அந்த மந்திர கோலை வச்சு தான் நபிகளார் இந்த மேஜிக்கை, இந்த அற்புதத்தை நிகழ்த்தினாங்க. மனிதர்களை மாற்றினாங்க, மனித மனங்களை மாற்றினாங்க, உறவுகளை மாற்றினாங்க, பார்வைகளை மாற்றினாங்க, சிந்தனைகளை மாற்றினாங்க. இப்போ நமக்கு ஒரே கேள்விதான், அந்த மந்திர கோல் எது? ஆனா இப்ப நம்ம கையில நபிகளார் காலத்துல நபிகளாருடைய சமூகத்தை மாற்றி அமைச்ச அந்த ஒரு மந்திர கோல் நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த மந்திர கோல் அந்த வேலையை செய்வதில்லையே, ஏன்? அதான் அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் காலேஜ் சார்பாக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்த குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பின் அறிமுக நாளில் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். முதற்கட்டமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று நிறைய பேர் இதில் பங்கெடுத்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் வருக வருகன்னு சொல்லி பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த வகுப்பு குறித்த ஒரு அறிமுக செய்தியை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். புரட்சி அப்படின்னாலே மாற்றம் அப்படின்னு தானே அர்த்தம். ஏற்கனவே இருந்த செட்டப்பை மாற்றுறது தானே புரட்சிங்கிற வார்த்தையில் நம்ம சொல்ல வர்றோம். நாம் உலகத்தில் பார்த்த எந்த புரட்சியுமே 100% தலைகீழ் மாற்றத்தை கொண்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு புரட்சியா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நிகழ்த்தப்படவே இல்லை. பிறகு அப்படி நிகழ்த்தப்பட்ட ஏதாவது ஒரு புரட்சி இருக்கான்னு தேடி பார்த்தா ஒரே ஒரு புரட்சி உலகத்தில் வரலாறு எழுதப்பட்ட காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வரலாறுகள் எல்லாத்தையும் படித்து பார்த்தா ஒரே ஒரு புரட்சி, அப்படி சொல்ல தகுந்த ஒரு புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன புரட்சி அப்படின்னா, அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய அந்த புரட்சி. அவர்கள் இறைவனின் தூதராக வருவதற்கு முன்னால் சமூகம் எப்படி, சமூகத்தினுடைய வாழ்வு நிலை எப்படி, அவர்களுடைய சிந்தனை எப்படி, அவர்களுடைய அறிவு எப்படி, அவர்களுடைய செயல்திறன் எப்படி, அவர்களுடைய ஆன்மீகம் எப்படி, அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி, அவர்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி, எல்லாத்துலேயும் மாற்றம். 100% 360 டிகிரி அப்படியே இங்கே இருந்தவங்க அப்படி தூக்கி புரட்டி போட்ட மாதிரி. அன்றாட வாழ்க்கை முறையில் இருந்து ஆன்மீகத்தில் இருந்து எதை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு வாழ்வின் ஒரு அம்சங்களை கூட மிச்சம் இல்லாத வகையில் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு புரட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிகழ்த்தினாங்க. இது ஏதோ நபி ஸல்லல்லாஹு, இப்போ நம்மலாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம், முஸ்லீம்கள் கூடியிருக்கிறோம் அப்படின்றதுனால சிறு வயசுலேருந்து இஸ்லாம் குறித்தும் ரசூலுல்லாஹ் குறித்தும் பெருமையாக பேசிக்கொண்டு அவங்கள பற்றியான உயர்வான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அந்த அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்தி அல்ல இது. அதை தாண்டி நிஜமாகவே வரலாற்றை படித்ததுனால, வரலாற்றினுடைய புரட்சிகளை படித்ததுனால, புரட்சி என்ற பெயரால் அழைக்கப்பட்ட விஷயங்களுடைய மாற்றங்களை படித்ததுனால அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிற முஸ்லீம் அல்லாத ஒருத்தராக இருந்தாலும் சரிதான், அவரும் நம்முடைய இந்த கருத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இஸ்லாத்தில் எதிர்க்கிற ஒருத்தராக இருந்தாலும் சரிதான், இஸ்லாத்தை ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லை, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பிடிக்கவே இல்லை, இது எப்படியா அழிக்கணும்னு நினைக்கிறார், ஆனாலும் காரண காரியத்தோடு இந்த கருத்தை அவரால் மறுக்க முடியுமான்னு கேட்டால் யாராலையும் உலகத்தில் அறிவுடைய மக்களால், சிந்தனையுடைய மக்களால், வரலாற்றை படித்த மக்களால் இந்த கருத்தை மாற்றவே முடியாது. இதை எதிர்த்து சொல்வதற்கு எந்த செய்திகளும் மிச்சம் இருக்காது. ஏன்னு கேட்டால் நிஜத்தில் நபிகளார் நிகழ்த்திய மாற்றம் என்பது, புரட்சி என்பது நிஜமான புரட்சி. அது மாற்றம், அது அப்படியே புரட்டி போட்டாங்க, தலைகீழாக மனித வாழ்க்கையை புரட்டி போட்டாங்க. எல்லா வகையிலையும் மாறிச்சு. முதல்ல அவர்களுடைய அறிவு மாறிச்சு, சிந்தனை மாறிச்சு, சிந்தனையின் விளைவாக தோன்றக்கூடிய எமோஷனல் அவர்களுடைய உணர்வுகள் மாறிச்சு, அதுக்கு பிறகு அவங்களுடைய நடத்தை மாறிச்சு. இதுதான் மனித வாழ்வின் மாற்றத்திற்கான முக்கிய கூறுகளே. அதுதான் அந்த முக்கிய கூறுகளை மாற்றிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லப்படுற வேறு புரட்சிகளில் என்ன அறிவு மாறிச்சுன்னு கேளுங்க. பிரெஞ்சு புரட்சிம்பாங்க, ரஷ்ய புரட்சிம்பாங்க, பால் புரட்சிங்காங்க, விவசாய புரட்சிம்பாங்க, பசுமை புரட்சிம்பாங்க, எந்த புரட்சியாக இருக்கட்டும் அதில் அறிவு ரீதியாக அறிவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, உணர்வில் ஏற்பட்ட எமோஷனல் உணர்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, நடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, இதுதானே மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இந்த 3 அம்சங்களில் எந்த இடத்துல மற்றவங்க எல்லாம் மாற்றத்தை நிகழ்த்தினாங்கன்னு கேட்டால் எங்கேயுமே ஒன்றும் சொல்ல முடியாது. புற சாதனங்களில், புற செயல்பாடுகளில், ஒரு சில நடைமுறை சார்ந்த விஷயங்களில் சிற்சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குமே தவிர அதுவே உலகம் பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நபிகளார் நிகழ்த்திய மாற்றம் உண்மையான புரட்சி, உண்மையான மாற்றம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான். என்ன கேள்வின்னு கேட்டால், இந்த புரட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிகழ்த்தினார்கள்? உலகத்தில் யாராலும் நிகழ்த்த முடியாத ஒரு புரட்சி இது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக
யாராலும் நிகழ்த்த முடியாது, இதுவரைக்கும் நிகழ்த்தாது, யாருமே நிகழ்த்தாததுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அது நிகழ்த்தாதது என்பது ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை நம்ம கையாளணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு 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 ஓட்டப்பந்தயத்தில் பெரிய சாதனை நிகழ்த்துறான்னு வச்சுக்குவோம். ஒரு பெரும் சாதனையால் பெரிய இவரை மாதிரி அதில் சாதித்தவர் யாருமே இல்லை அப்படின்னு. அவருக்கும் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவருக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்னன்னு பாருங்கள். பெரிய வேறுபாடெல்லாம் இருக்காது. ஒரு 10 செகண்ட் வேறுபாடு இருக்கும். 10 செகண்ட் முன்னாடி வந்ததுனால ஃபஸ்ட்டு, 10 செகண்ட் பின்னாடி வந்ததுனால இவர் செகண்டுன்னு தள்ளப்பட்டிருப்பார். இப்போ உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்களே, அறிவுஜீவிகள் வாழ்ந்துருக்கிறாங்க, சிந்தனையாளர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, ஆன்மீகவாதிகள் வாழ்ந்துருக்கிறாங்க, புரட்சியாளர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம கொண்டாடக்கூடிய எந்த புரட்சியாளரையும் இப்போ ரசூலுல்லாவுடைய புரட்சியோட பக்கத்தில் வச்சு ஒப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100%, இவங்க 98, ரசூலுல்லா 100, இவங்க 99, நபிகளார் 100, இவங்க 95 அல்லது 90 அப்படி சொல்வதற்கு அதுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்குற மாதிரி புரட்சிகளை யாராவது நிகழ்த்தி இருக்கிறாங்கன்னா அப்படியே இல்லை. ரசூலுல்லா 0லேருந்து ஆரம்பித்து 100 வரைக்கும் 23 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி உலகத்தில் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததே இல்லை. இப்போ ஒருத்தர் ஒரு சாதனையாளர், ஒரு அரசியல் தலைவர் பெரும் புரட்சி நிகழ்த்தி இருக்கிறாரு, பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தி இருக்கிறாரு, நீங்கள் கொண்டு நிப்பாட்டுனீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் எதை நிகழ்த்தினாரோ அதை அவரே அந்த கருத்தை முன் வச்சு அவரே அந்த கருத்தை வளர்த்தெடுத்து அவரே அந்த கருத்துக்காக பாடுபட்டு அவரே அந்த கருத்தை நிறைவு செய்து விட்டு போனாரான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. அந்த கருத்துக்காக வேண்டி அவருக்கு முன்னாடி பல பேர் வாழ்ந்திருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் ஒரு 30 வருஷமாக இருந்திருக்கும், அவருக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் வேற ஆள் இருந்திருப்பார், அவர் அதை சொல்லியிருப்பார், அவருக்கு முன்னாடி ஒருத்தர். இது மாதிரி பல 100 பேர் பாடுபட்டு ஒரு கருத்தை மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கு பிறகு ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 80% வேலைகளை முன்னாடி உள்ள ஆள் பார்த்துருப்பாங்க, மீதம் இருக்கிற 20% வேலையை இவர் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஆனால் நபிகளார் அப்படி பார்க்கல. நபிகளார் பிறந்த ஊரில், அவங்க தூதராக அனுப்பப்பட்ட அந்த பூமியில் அவங்க எந்த கருத்தை கொண்டு வந்து சொன்னாங்களோ நிலைநாட்டினாங்களோ அங்கே அவங்க தான் அதை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆன்மீக கருத்தோ, அந்த வழிபாட்டு சிந்தனையோ, அந்த உலகத்தை பற்றிய பார்வையோ, உலகம் யாருடையது, நாம் ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், எங்கே செல்ல போகிறோம், எந்த விஷயம் குறித்தும் 0ல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் 0ல் ஆரம்பித்து அதை அவங்க மரணத்துக்குள்ள 23 வருஷ இடைவெளி தான். 80 வருஷம் 100 வருஷம் அப்படி கூட இல்லை, வெறும் 23 இயர்ஸ். 23 வருஷ இடைவெளியில் 100ல் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கன்னா இப்படி ஒரு மாற்றத்தை உலகத்தில் யாருமே நிகழ்த்தலையே. எப்படி நிகழ்த்தினாங்க? எப்படி நபிகளாரால் மட்டும் இது சாத்தியமானது? இந்த கேள்வியை கேட்டால் இந்த கேள்விக்கு நம்ம இடத்துல பதில் என்ன? பலரும் பல்வேறு பதில்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன், நபிகளாரிடத்தில் ஒரு மந்திர கோல் ஒன்று இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மந்திர கோல் இருந்துச்சு. அந்த மந்திர கோலை வச்சு தான் நபிகளார் இந்த மேஜிக்கை, இந்த அற்புதத்தை நிகழ்த்தினாங்க. அந்த மந்திர கோல் இல்லாட்டி நபிகளாரும் இந்த மாதிரி ஏதோ செஞ்சுருப்பாங்க. எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா, வரலாற்றில் வேறு வேறு தலைவர்கள் நம்ம சொல்கிறோம்ல, இந்த புரட்சி, அந்த புரட்சி, அவ்வளோ புரட்சி, இவ்வளோ புரட்சின்னு, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு 30, ஒரு 40, ஒரு 50, ஒரு 60, ஒரு 70ன்னு அப்படி செஞ்சுருக்க முடியுமே தவிர 100% இப்படி ஒரு தலைகீழ் மாற்றத்தை, புரட்சியை நபிகளாரால் செஞ்சுருக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய ஆற்றல், சிந்தனை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் தான். கொஞ்சம் முயற்சி எடுத்தால் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகலாம், 2 ஸ்டெப்பு முன்னாடி போகலாம். அதை தாண்டி சம்மந்தமே இல்லாத 2000 கிலோ தூக்குற அளவுக்கு ஒருத்தர் உடல் பலுவுள்ளவராக மாற முடியுமா? முடியாது. மனுஷனுடைய உடல் ஆற்றல் ஒன்று, நீ என்னத்தை மல்லுகண்ணாங்கிறான். ஒரு 80, ஒரு 100, ஒரு 120, ஒரு 150, ஒரு 200 அப்படி வந்துடலாம். அதெல்லாம் இல்லைப்பா, இவர் பயங்கரமான ஆள், 2500 கிலோ தூக்கிட்டார், சொல்ல முடியுமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் 25000 கிலோ தூக்குனா எப்படி பார்ப்போமோ அப்படி பார்க்குற அளவுக்கு ஒரு பெருமாற்றம். இது எப்போ மற்றவர்களைப் போல நிகழ்ந்ததல்ல. மற்றவர்களுக்கு அந்த மந்திர கோல் இல்லை, நபிகளாருடைய கையில் அந்த மந்திர கோல் இருந்துச்சு. அந்த மந்திர கோல் இருந்த காரணத்தினால அதை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை, இந்த புரட்சியை நிகழ்த்தினாங்க. மனிதர்களை மாற்றினாங்க, மனித மனங்களை மாற்றினாங்க, உறவுகளை மாற்றினாங்க, பார்வைகளை மாற்றினாங்க, சிந்தனைகளை மாற்றினாங்க. இப்போ நமக்கு ஒரே கேள்விதான், அந்த மந்திர கோல் எது? பெரும்பாலும் எல்லாரும் குர்ஆனை தான் போடுறீங்க. வெரி குட், நீங்கள் சொல்வது 100% சரியான பதில். குர்ஆன் என்கிற மந்திர கோல் தான். இப்போ அடுத்த கேள்விக்கு நான் வர்றேன். இந்த குர்ஆன்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய அதே மந்திரக்கோள், அதே திருமறை குர்ஆன், அதே வடிவத்தில் மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா? ரசூலுல்லாஹ் காலத்தில் எந்த குர்ஆன் எப்படி அருளப்பட்டுச்சோ, என்ன ஓசையோ, என்ன வார்த்தையோ, அதில் ஏதாவது ஒரு சின்ன சொல் மாற்றங்கள் இருக்குதா? ஓசை மாற்றம் இருக்குதா? இல்லவே இல்லை. கரெக்ட், வெரி குட். அப்படியே இப்போ இருக்கு. இப்போ அந்த மாற்றம் நிகழ்கிறதா? அது மாதிரி ஒரு சமூக அமைப்பு இருக்குதா? நபிகளாருடைய காலத்தில் அப்படி ஒரு உயிரோட்டமான 15 நூற்றாண்டுகளாக சொல்லி சொல்லி தீரலைங்க. வரலாறு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரசூலுல்லாவோட வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி தியாகம் பண்ணாங்க, இப்படி முன்மாதிரி, இப்படி முன்மாதிரி, இப்படி முன்மாதிரி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு, சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் நாம வாழ்கிற இந்த காலத்தில் இதுவரைக்கும் உலகத்தில் சொல்லப்படாத அளவிற்கு எக்கச்சக்கமாக சொல்லப்படுது. இணையதளத்தை தரங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முந்தையெல்லாம் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு 50 பேர் கேட்பாங்க, ஒரு 100 பேர் கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ ஒருத்தர் சொல்லுவார், அவர் ஒருத்தர் அந்த அந்த ஒரு சொல்ல டிஜிட்டல் இந்த உலகம் என்ன பண்ணுது, இந்த தொழில்நுட்பம் அது லட்சம் பேர் கோடி பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் தீரலை, இவ்வளவு பேசப்படுது. ஆனால் இப்போ நம்ம கையில் நபிகளார் காலத்தில் நபிகளாருடைய சமூகத்தை மாற்றி அமைச்ச அந்த ஒரு மந்திரக்கோள் நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த மந்திரக்கோள் அந்த வேலையை செய்வதில்லையே. ஏன்? செத்து போச்சா? அது அல்லது இருக்கு, எதனால் அது செய்யலை? ஏன் அந்த மாற்றம் நம்மிடத்தில் நிகழவில்லை? அதான் அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு. ஒரு பெரும் லட்சிய கனவோடு இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருமே, இதில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே நாம் அனைவரும் சேர்ந்து நபிகளார் காலத்தில் எப்படி ஒரு உயிரோட்டமான இஸ்லாமிய சமூக அமைப்பு உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு சமூக அமைப்பாக திகழ்ந்ததோ, மீண்டும் ஒரு முறை இந்த பூமியிலே, படைத்த இறைவனின் பூமியிலே, படைத்தவன் வழிகாட்டிய அடிப்படையில் நீதியோடும் நேர்மையோடும் இந்த பூமியை நிலைபெறச் செய்வதற்கான ஒரு உயிரோட்டமான சமூக அமைப்பை மீண்டும் நிலைபெறச் செய்வதற்கான பயணத்தின் துவக்கமாக இதை அறிவித்திருக்கிறோம். இது வெற்று வார்த்தை இல்லை, இது வீண் ஜம்பம் இல்லை, பெருமை இல்லை, நிஜமாக உள்ளுக்குள் இருக்கிற கவலையின் வெளிப்பாடு இது. இந்த மாற்றத்தை நிகழ்த்தி ஆகணும். நிகழ்த்துகிற வல்லமை குர்ஆன் கையில் இருக்குது. ஒரு மாத்திரை காய்ச்சலை போக்கும்னா யார் போட்டாலும் போக்கணும்ல, அப்போ தான் அந்த மாத்திரைக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இல்லை அது டாக்டர் போட்டாருன்னா அந்த மாத்திரை வேலை செய்யும், கம்பவுண்டர் போட்டாருன்னா வேலை செய்யாதுன்னா அது மாத்திரையா அல்லது அது போட்டவருடைய வேலையா? உண்மையில் குர்ஆன் மாற்றம் செய்தது, குர்ஆன் புரட்சி செய்தது, குர்ஆன் வழியாகவே மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த குர்ஆனை யார் நடைமுறைப்படுத்தினாலும் யார் கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் அது அந்த வேலையை செய்யும். இப்போ நாம் அந்த வேலையை செய்ய தவறிட்டோம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கையில் குர்ஆன் இருக்கு, 2 அட்டைகளுக்கு இடையிலே பாதுகாப்பாக இருக்கிறது, அந்த மந்திரக்கோள் பளபளப்பாக இருக்கிறது, நல்ல குவாலிட்டியான பேப்பர்கள் இருக்கிறது, உயர்தரமான அச்சுக்களில் இருக்கிறது, நல்ல பட்டு துணி போர்த்தப்பட்டிருக்கிறது, இடையிடையே சாம்பிராணி பொடி போட்டு நல்ல நறுமணம் கமழ்கிற வகையில் இருக்கிறது. அப்படிதான் இருக்கு. இப்படி இருந்தால் அது இப்படி இருக்கிறது மாற்றத்தை தராது. அது எப்படி இருக்கணும்னு கேட்டால், அட்டைக்குள் இருக்கிற அல்லாஹ்வின் வேதம் நம்முடைய ஆழ் மனதிற்குள் இருக்கணும். நான் மனதிற்குள் இருக்கணுங்கிறது மனப்பாடத்தை பற்றி சொல்லலை. நீங்கள் குர்ஆன் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உங்களுடைய இதயத்தில் இருக்கணும், அதனுடைய கருத்துக்களை புரிஞ்சிருக்கணும், அது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அப்போ தான் இந்த மாற்றங்கள் நிகழும். நபிகளார் காலத்தில் எப்படி இந்த குர்ஆன் பெரும் மாற்றத்தை, பெரும் அற்புதத்தை, பெரும் புரட்சியை நிகழ்த்தியதோ, அதுபோல மீண்டும் ஒரு புரட்சியை, மாற்றத்தை இந்த மண்ணிலே நிலைபெற செய்ய முடியும். அதற்கு ஒரே வழி இந்த திருக்குர்ஆன் நம்முடைய வாழ்வியலாக மாறணும். ஒன்று தான் வழி. நாம் அந்த திருக்குர்ஆனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம், வாழ்வியலாக்கணும்னா அது நிகழ்ந்துடும். இப்போ நம்மள்ட்ட இருக்க சிக்கல் என்னென்னா, அதை வாழ்வியலாக வச்சிருக்கேன் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஆலிம்கள்லாம் பேசுகிறாங்க, நம்ம எல்லாம் அதை மதிக்கிறதா சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறோம். ஆனால் உண்மையில் குர்ஆனை விட்டு விலகிக்கிட்டே போய் குர்ஆனோடு நெருங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிட்டு இஸ்லாம் இல்லாத வாழ்வியலை எல்லாம் இஸ்லாமிய வாழ்வியல்ங்கிற பேரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் கலாச்சாரம் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரமாக முஸ்லீம்கள் மத்தியிலே நம்புறது எப்படி நம்புகிறோம்? இஸ்லாமிய கல்ச்சர் நமக்கு தெரியல. எது இஸ்லாமிய கல்ச்சரு, எது இஸ்லாத்திற்கு எதிரான முரணான கல்ச்சர், அது தெரியல. மாற்றமான கல்ச்சரை இப்படி தான் இஸ்லாம் சொல்லுதுன்னு இஸ்லாமிய சாயல் பூசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யார் யார் இல்லாமல் முன்மாதிரிங்கிறோம். முஸ்லீம் தலைவர்கள், அமைப்பு தலைவர்கள், ஜமாத்து தலைவர்கள், ஆலிம்கள் பேசுறதை கேட்க முடிகிறது. அப்போ இதிலிருந்து விலகி நிஜமாக குரானுக்குள்ளே கொண்டு நிப்பாட்டணும். இப்போ குரானை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நெருக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? இப்போ குரானோடு சம்மந்தப்பட்ட நீங்கள் குரான் விஷயத்தில் குரானுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டோம், குரான் விஷயத்தில் ரொம்ப பணியாற்றிட்டோம், அதில் நிறைய செஞ்சிட்டோம் அப்படின்னு மன திருப்தி சந்தோஷம் அடைந்த தருணம் எது? கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணி பாருங்கள். குரானோடு உங்களுடைய தொடர்பில் நீங்கள் மகிழ்ந்த தருணம் எது? பெரும்பாலும் அதிகபட்சம் என்ன கருத்து வருது பாருங்கள். குரானை அப்படியே அமைதியாக உட்காந்து ஓதி, நீண்ட நேரம் ஓதி. ரமலானுங்கிறது கிட்டத்தட்ட அப்படி தானே. ரமலான்னு சொன்னது எல்லாமே நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். நோன்பு காலத்தில் குரானோடு ரொம்ப டச்சில் இருந்தோம், சுபு தொழுதுட்டு ஓதணும், தராவி தொழுகைக்கு இரவு தொழுகைக்கு பிறகு ஓதணும், அதுக்கு அதிக நேரம் கொடுத்தோம். ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் குரானை ஏதோ ஒரு வகையில் திறந்து படித்தோம், அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு தர்ஜுமா எடுத்து படித்தோம். அந்த மாதிரி தருணங்களில் குரானோடு நீங்கள் நெருங்கி இருந்ததாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ குரான் நமக்கு வெறுமனே வாசித்தல் அதற்காக அருளப்பட்டதில்லை. வாசிக்க சொல்லிச்சு தான், வாசிக்கணும் தான். ஆனால் ஏன் வாசிக்க சொல்லிச்சு? வாசிக்கிறதுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், வாசித்தா தான் புரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்கிட்டால் தான் செயல்படுத்துவோம். செயல்படுத்துறதுக்காக வேண்டி வாசிக்க சொல்லிச்சே தவிர வாசிக்கிறதுக்காக வேண்டி அல்ல. இப்போ எஸ்ஐஆர் ஃபார்மு கொடுக்குறாங்க எல்லா வீட்லேயும், அதை நல்ல கவனமாக படித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அரசாங்கத்தின் சார்பில், அந்த தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கவனமாக வாசித்து கொள்ளுங்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? காலையில் கொண்டு கொடுத்தாங்க, மத்தியானம் ஒரு வாசிச்சாச்சு, திரும்ப சாயங்காலம் ஒரு வாசிச்சாச்சு, திரும்ப நாளை காலையில் ஒரு வாசிச்சாச்சு, டெய்லி இந்த ஒரு மாதம் முழுக்க அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக திரும்ப திரும்ப டெய்லி வாசிச்சுக்கிட்டு இருப்போம்னு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மா? அல்லது கவனமாக வாசித்த உடனே இப்படி என்னென்ன தகவல் கேட்டிருக்கிறாங்க, இந்த பேரை கொடுக்கணும், இந்த நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நம்பர்களை எல்லாத்தையும் உடனே பண்ணுறதுக்கா? இப்போ சொல்லுங்கள், குரான் எதை பற்றி பேசுது, யாரை பற்றி பேசுது? நன்மையை பற்றி பேசுகிறது, நபிமார்களை பற்றி பேசுகிறது, அல்லாஹை பற்றி பேசுகிறது, மக்களை பற்றி பேசுகிறது, ஹிலாஃபத்தை பேசுகிறது, ரஃபாங்கிறவங்க ஒன்று போட்டிருக்கிறாங்க, நம்மை பற்றி பேசுகிறது. வெரி குட். நம்மை பற்றி என்னை பற்றி பேசுகிறது. இப்போ நம்ம இது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இவங்களே அதையெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் நிஜமாக அதுவெல்லாம் அவங்கள பேசுகிறதுக்காக பேசப்பட்டது இல்லை. அவர்களின் வழியாக அது என்னை பேசுகிறது, உங்களை பற்றி பேசுகிறது. ஃபீஹி திக்ருக்கும். நாம் மூசா நபியை பற்றி பேசுது, ஈசா நபியை பற்றி பேசுது, யூசுப் நபியை பற்றி பேசுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் குரான் சொல்லுது அது உங்களை பற்றி பேசுதுப்பா. யூசுஃபுடைய பெயரால், மூசாவின் பெயரால், ஈசாவின் பெயரால், ஜக்கரியாவின் பெயரால் அது நம்மளை பற்றி பேசுது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்க முடியும், என்னென்ன செஞ்சால் என்னென்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிற விவரங்களை பற்றி பேசுகிறது. முதல்ல அதுவே நமக்கு புரியலையே. குரான் வாழ்க்கையினுடைய மாறாத நியதிகளை பேசுகிறது, வாழ்வினுடைய மாறா நியதிகளை பேசுகிறது. அதன் வழியாகத்தான் நபிகளார் பெரும் புரட்சியை செஞ்சாங்க. மாறா நியதிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தில் மாறாதது எது? நம்முடைய வாழ்க்கையில் மாறாதது எது சொல்லுங்கள்? மாறாதது எது? மாற்றம் ஒன்றே மாறாது. ஆனால் இந்த உலகத்தை இயக்கிறதுக்கு அல்லாஹ் சில நியதிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த நியதிகள் என்றைக்குமே மாறவே மாறாது. அந்த மாறாத நியதிகளை குரான் நமக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு அதுதான் தேவை. புரட்சிக்கான அடிப்படை அங்கே தான் இருக்குது. எதை செஞ்சால் என்ன ரிசல்ட்டு? உதாரணமாக ஒரு அடுப்பில் நாம் அரிசியை போட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் அடுப்பு வெந்துச்சுன்னா அங்கே சோறு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வெந்துச்சுன்னா அது கூழாகவே மாறி போயிடும். இன்னும் அதிக நேரம் சூடு செய்யப்பட்டால் சட்டி கூட எரிந்து விடும். இன்னும் அதிக நேரம் சூடாக்கப்பட்டுச்சுன்னா வீடே கூட தீப்பற்றிக்குள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இது என்ன? இது ஒரு நியதி. உலகத்தில் இறைவன் ஏற்படுத்தி இது இப்படி தான், யார் செஞ்சாலும் இப்படி தான் நடக்கும். யார் வேணாலும் பற்ற வைக்கட்டும், சின்ன பையன் பற்ற வைக்கட்டும், பெரிய ஆள் பற்ற வைக்கட்டும், யார் வேணாலும் பற்ற வைக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் வேக வைத்தால் என்ன நடக்குமோ அது நடக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ இதுதான் மாறாத நீ. அதான் ஒரு சுன்னத்துல்லா போட்டிருக்கிறாங்க. சுன்னத்துல்லா கரெக்ட், வெரி குட்.
அல்லாஹ்வுடைய நியதி, சுன்னத்துல்லா, சுன்னத்துன் நபி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய கேட்டிருக்கிறோம். சுன்னத்து நபியை பற்றி கேட்குறோம்ல, ரசூலுல்லாவுடைய சுன்னத்து, தாடி வைக்கிறது சுன்னத்து, சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறது சுன்னத்து, சலாம் சொல்கிறது சுன்னத்து, இறந்தவங்களுக்கு வந்து துவா செய்கிறது சுன்னத்து, சலாமுக்கு பதில் சொல்கிறது சுன்னத்து, இப்படியெல்லாம் சுன்னத்து நிறைய பேசுகிறோம்ல. சுன்னத்துல்லா, அல்லாவின் சுன்னத்து தெரிஞ்சு வச்சுருக்கோமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேசுது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துனா அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குவதற்கு, சமூகத்தை இயக்குவதற்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற இறைவனின் மாறாத நியதிகள், மாறவே மாறாது. என்ன செஞ்சாலும் அதான் கடைசியில் ரிசல்ட்டாக வந்து நிற்கும். ஒரு மரம் முளைக்குது அப்படின்னா என்ன? ஒரு நல்ல விதை, நல்ல தண்ணீர், நல்ல சூரிய வெளிச்சம், நல்ல மண், நல்ல பாதுகாப்பான இடம், இவை அனைத்தும் ஒன்றுக்கு கிடைத்தால் ஒரு நல்ல மரம் உருவாகுவது எப்படி? மாறவே மாறாது. இது நிகழ்ந்தே தீருமோ? அதுபோல் உலகத்தில் ஒன்றுக்கு அல்லாஹ் மாறாத நீதிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த நீதிகளை குர்ஆன் கற்றுத்தருகிறது. நாம் குர்ஆனோடு ஒன்றாத காரணத்தினால அந்த நீதிகள் குறித்தே நமக்கு தெளிவில்லை. நிறைய வேணும், நிறைய வேணும், நிறைய வேணும், நிறைய வேணுங்கிறவர் எதை செஞ்சால் நிறைய கிடைக்கும்? செல்வம் நிறைய வேணும், அறிவு நிறைய வேணும், அன்பு நிறைய வேணும், நிறைய வேணும். நிறைய வேணும்னா அவர் என்ன செய்யணும்னு குர்ஆன் சொல்லுது. மாறாத நீதிகள், வரலாறுகளை பேசுகிறது குர்ஆன். வரலாறுகளை பேசுகிறதன் வழியாக வெறும் வரலாற்றை பேசலை, வரலாற்றின் நியதிகளை பேசுகிறது. வரலாற்றின் நியதிகள் அப்படின்னா என்ன? வரலாறு என்பது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். வரலாறுங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு வரலாறு மீண்டும் அதே போல் உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வரலாற்றை படிப்பதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வரலாறு எப்படி ஆக போகிறதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும், நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதுக்கான வழிகளை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இப்போ மூசா நபி கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றி அவங்களையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டான். வெளியே கொண்டு வந்த பிறகு இப்போ அங்கே சொல்கிறான், இப்போ அந்த ஊருக்கு போங்க, அங்கே போய் நீங்கள் தங்கிக்கலாம், அங்கே ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது, அடக்குமுறை செய்யக்கூடிய டீமு, அந்த டீமை நீங்கள் சண்டை போட்டு அந்த மக்களுக்கு விடுதலையை பெற்று கொடுத்து நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போய் குடியிருங்கிறான். அந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? முடியாது. இது ஹபு அந்த ரப்புக்க ஃபகாத்திலா, மூசாவே நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்க, இன்னா ஹாஹுனா காயுதும், நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம், நீங்களெல்லாம் வர முடியாது, நீங்கள் சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லுங்கள், நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம். நாங்கள் மூசா நபிக்கு கடுமையான கோபம் ஆயிடுச்சு. இன்னி ரப்பி இன்னிலா அம்லிக்கு இல்லா நஃப்சி வாஹி ஃபஃப்ருக் பைனனா வபைனல் கௌமில் ஃபாசிகீன், யா அல்லாஹ் இவங்களெல்லாம் இன்னும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை, இவங்க மேலே எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நானும் என் தம்பியும் தவிர உனக்கு கட்டுப்படுற மாதிரியான சூழல் இங்கே ஒன்றுமே இல்லை, நீ அவங்களையும் எங்களையும் பிரிச்சிரு அப்படின்னு மூசா நபி அல்லாஹ் இடத்துல கையேந்துறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு கோழைகளாக இருக்கிறாங்க, எதிர்த்து போரிடாதவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாத மக்களாக இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படியா இருக்கிறிய, உங்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, உங்களால் ஒரு பெரிய மாற்றம் நிகழாது, வேறு என்ன பண்ணுறது? நீங்கள் மீண்டும் அந்த ஊருக்குள்ளே போகவே முடியாது, அங்கேருந்து எகிப்திலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு, இப்போ உங்களுக்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட பூமிக்குள்ளே போக முடியாது, சண்டை போட்டுட்டு வீரமாக உள்ளே நுழைங்கடான்னா நுழைய மாட்டேங்கிறிய, கோழைகளாக இருக்கிறிய, மீண்டும் உங்களை பூஸ்டப் பண்ணியெல்லாம் உள்ளே அனுப்ப முடியாது. அதனால் ஒரு 40 வருஷம் காடே செடியேன்னு திரிங்க, எத்தீஹூன ஃபில் ஆரல் அர்பஈன சனத்தன் எத்தீஹூன ஃபில் ஆரல், ஒரு 40 வருஷம் அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாமல் பாலைவனத்தில் சுற்றிக்கிட்டு தான் நீங்கள் திரியணும், உங்களுக்கு ஊர் ஹராம் ஆகிடுச்சு, ஃபைன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம், ஊருக்குள்ளே நுழையிறது உங்களுக்கு தடுத்துட்டோம். ஒரு 40 ஆண்டு காலம் அவங்க அப்படியே சுற்றுறாங்க. அங்கே போகிற இடத்துல தான் தண்ணி கேட்குறாங்க, பாறையை உடைச்சி தண்ணி கொடுக்கப்படுது, மண்ணு செல்வா உணவு கொடுக்கப்படுது, இப்படி எல்லாம் நிறைய நடக்குதுல்ல. இப்போ 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் பிறகு அவர்கள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி? இந்த 40 ஆண்டு கால இடைவெளியில் இந்த கோழைகளாக இருந்த இந்த சமுதாயம் அழிஞ்சு, அங்கேயே எல்லாம் ஒன்று ஒன்றா பழைய டிக்கெட்லாம் கழிஞ்சு, அதுக்கு பிறகு அங்கே போன புதுசில் பிறந்திருப்பாங்களே பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க தலையெடுத்து அவங்க வளர்ந்து அவங்க பெரிய ஆளாகி அவங்க அந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து, என்னடா இது நம்ம ஏன்னா இப்படி நிற்கிறோம், எல்லாம் அன்றைக்கே நம்முடைய அப்பம்பாட்ட மாதிரி இப்படி சொல்லியிருக்கிறோம், அவங்கெல்லாம் கேட்கல, அதனால தான் அந்த விளைவு இது, அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி கட்டுப்பட்டு நடந்தோம்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்னு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் வழியாகத்தான் அடுத்த பெரிய புரட்சி நிகழ்கிறது. இப்போ 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 இந்த வரலாற்றை அப்படியே நம்முடைய லைஃப்பில் நம்ம வாழக்கூடிய இந்த பகுதியில் இந்த பூமியில் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள்.
நாம் எங்கே போகிறோம், எப்படி போய்கிட்டு இருக்கிறோம், என்ன மாற்றம் வேணும்னா என்ன என்ன செய்யணுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வரலாறு சொல்லும். கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்முடைய சமுதாயம் ஒரு கோழை சமுதாயமாக, அறிவற்ற சமுதாயமாக, சிந்தனை இழந்த சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட்டு விலகி நிற்கிற சமுதாயம், அப்படி தான் நம்ம நிற்கிறோம். அப்போ அப்படியா நிற்கிற மக்களை அடுத்து ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு புதிய தலைமுறைக்கு ஒரு புதிய பாய்ச்சலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, புதிய கருத்துக்களை கொடுத்தோம்னா, குர்ஆனுடைய பார்வைகளை கொடுத்தோம்னா, அடுத்த தலைமுறையில் ஒரு பெரிய புரட்சி சாத்தியமாயிரும். ஒரு 40 ஆண்டு கால இடைவெளியில், ஆனால் 40 ஆண்டு காலம் பட்டு தான் தீரணும். அப்படியான ஒரு உழைப்பை கொடுத்தோம்னா ஒரு பெரிய மாற்றம் வரும். இதை அந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. நாம் வெறும் வரலாற்றை படிக்கிற மாதிரி படிக்கிறோம், வரலாற்றை படிக்கிற மாதிரி படிக்கிறோம். அந்த வரலாறை எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது, அதை எப்படி நான் நடைமுறைப்படுத்துறது, அப்படித்தான் குர்ஆனை நம்ம அணுகணும். அப்படியான அணுகுமுறைகளை விட்டு விலகிட்டு பல விஷயங்களை விட்டு விலகிட்டோம். குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய பல்வேறு செய்திகளை அது வெறுமனே வாசித்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல குர்ஆனை பற்றி சொல்கிறான். இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா, வலவ் அன்ன மாஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் அக்கலாமும் ஒல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத் அபுஹுரின் மானஃபிதத் கலிமாத்துல்லா. பூமியில் இருக்கிற எல்லா மரங்களையும் எழுதுகோலாக பேனாவாக ஆக்கி, பூமியில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாவாக்கியாச்சு. கடல்கள் இப்போ இருக்கிற கடல்கள் மாதிரி இன்னும் இது மாதிரி ஒரு 7 கடல்களை, உலகத்தில் இப்போ இருக்கிற கடல் மாதிரி 7 கடல்களை அடிஷனலாக சேர்த்து அதையெல்லாம் மையாக்கியாச்சு. கடல்கள் எல்லாம் மையி, இது மாதிரி 7 மடங்கு மையி. பூமியில் இருக்க மரங்கள் எல்லாம் பேனா. இப்படி இந்த பேனாவுக்குள்ளே மைய ஊற்றி எழுத ஆரம்பித்தாலும் மா நஃபிதத்து கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எழுதி முடிக்கப்படாது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீர்ந்து போகாது. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை இவ்வளோ தான் இருக்குது, குர்ஆன் இப்படி தான் இருக்குது. இந்த குர்ஆனை ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, இவ்வளோதான் குர்ஆன் கொடுத்துட்றாரு, அது அல்ல. அதை தாண்டி ஒவ்வொரு மனுஷனுக்குமான குர்ஆன் இருக்குது. இது பொதுப்படையான குர்ஆன் நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கான குர்ஆன், நான் குர்ஆனுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே சிந்திச்சு உள்ளேருந்து கண்டறிஞ்சு என் வாழ்க்கைக்கு நான் உன்னை தேடி பிடிக்கிறேனே, அது எனக்கான குர்ஆன். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய குர்ஆனுக்குள்ளே நுழையணும். இப்படி நுழைவதற்கு நிறைய தடைகள் இருக்குது. அந்த தடைகளை எல்லாம் எப்படி உடைக்கிறது, அதுதான் நம்முடைய பிரதானமான செய்தி. நாம் இந்த வகுப்புகளில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நமக்கு ஏன் குர்ஆனோடு நெருங்க முடியலை, குர்ஆனை எளிதாக பார்த்து புரிஞ்சிக்க முடியலை, அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஏன் அப்ளை பண்ணி பார்க்க முடியலை, அது ஏன் நடைமுறைக்கு வராமல் எது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதற்கு தடையாக இருக்கிறது. குர்ஆன் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம், புத்தகத்தை எடுத்து படித்தா ஒரு தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பின் கீழ் தேவைப்படுகிற தகவல்கள் எல்லாம் தொகுத்து சொல்லப்பட்டிருக்குது, அப்படியே மேட்சாக வருது, படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், விளங்கிக்கிறோம். ஆனால் குர்ஆன் அப்படி விளங்க முடியலையே. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாத்தையும் அதையும் குர்ஆன் பேசுது. குர்ஆன் யாருக்கு விளங்கும், யாருக்கு விளங்காது, எப்படிப்பட்டவன் குர்ஆனுக்குள்ளே நுழைஞ்சு அதில் இருக்கிற ஆழ்ந்த முத்துக்களை எடுத்துக்க முடியும், யார் மேலோட்டமான சில நன்மைகளை மட்டும் அடைஞ்சிக்குவாங்க, இது மாதிரி பல விஷயங்களையும் குர்ஆன் பேசுகிறது. அறிவை பேசுகிறது, எமோஷனலை பேசுகிறது, வாழ்வியலின் ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு சூறாவையும் எடுத்து பாருங்கள், ஒன்று ஒன்று பேசும். சூரத்துல் அஸ்ரை பற்றி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அஸ்ரை எடுத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறது. சூரத்துல் ஹுஜராத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் எத்திக்ஸ், ஒரு சமூக அறத்தை பற்றி பேசுகிறது. அறம் நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சூரத்துல் ஹுஜராத் பேசுகிறது. சூரத்து நிசாவை எடுத்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், சூரத்து நிசாவில் பேசுகிறது. சூரா தௌபா எடுத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி சூரா தௌபா பேசுகிறது. சூரா யூசுஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா எமோஷனல் ஹீலிங், நம்முடைய உணர்வுகளை எப்படி பக்குவப்படுத்தி மேம்படுத்தி சரிப்படுத்தி அதை பற்றி பேசுகிறது. அப்போ அதை பார்த்து அதை படித்து அதை சிந்தித்து அதுக்குள்ளே ஆழ்ந்து உள்ளே போய் அதனுள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழ்வியலில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்கெல்லாம் சிக்கல் வருகிறதோ அந்த சிக்கல்களை எல்லாம் கண்டறிந்து சரி செய்து முன்னேறி செல்வதற்காகத்தான் குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த வகுப்பு என்பது அல்லாஹ்வுடைய கிருபையினால் உயிரோட்டமான ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முதல் படி. எவ்வளவு பெரிய பெரிய புரட்சிகளும் மாற்றங்களும் பெரும் சாதனைகளும் மிகச்சிறிய சாதாரணமான முதல் அடியில் தான் துவங்கியிருக்கும். எத்தனையோ பெரிய பெரிய காவியங்கள், இலக்கியங்கள், காப்பியங்கள்னு உலகம் போற்றக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் படிக்கிறோம்.
ஒரு முதல்ல எழுதப்படுகிற ஒரு எழுத்திலிருந்து தான் துவங்கியிருக்கும். ஆனா என்றோ, ஆவனா என்றோ, ஈனா என்றோ, ஏ என்றோ, பி என்றோ ஏதோ ஒரு எழுத்திலிருந்து தான் துவங்கியிருக்கும். அதனால ஒரு பெரும் மாற்றம் நபிகளால் உருவாக்கியதைப் போல ஒரு உயிரோட்டமான சமூக அமைப்பு என்கிற ஒரு பெரும் மாற்றம் இந்த பூமியிலே மீண்டும் நிலைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு முதல் படியாக இந்த படியினை நாம் எடுத்து வைக்க வேண்டும். வாய்ப்புள்ள மக்கள் அதிலே பங்கெடுத்து தொடர்ந்து நம்மோடு அதிலே பயணித்து வருவதன் வழியாக இன்ஷா அல்லாஹ் குறுகிய காலத்திலே அல்லாஹ் நமக்கு நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி தந்தருள் புரிவான். அடுத்து வரக்கூடிய வாரங்களிலிருந்து இந்த வகுப்புகளும் அந்த வகுப்புகளில் கற்க வேண்டிய விஷயங்களும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தொடராக கற்றுத்தரப்படும். ஒரு அறிமுக உரையாக மாத்திரமே இதை நாம் முன்வைக்க விரும்புகிறோம். இதில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சுருந்தோம். அதாவது 10 மாத கால வகுப்பாக இதை அறிவிப்பு செஞ்சுருந்தோம். அதனால் இந்த வகுப்பை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், 4 மாதங்கள் இதை இந்த கோர்ஸை இதனுடைய அடிப்படைகளை முதல்ல விளக்குறது, குரானுக்குள்ளே போகிறதுங்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது எப்படி, அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வின் மாறாத நியதிகள் என்ன, அது நமக்கு சொல்லக்கூடிய அறிவு என்ன, அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய எமோஷனல் என்ன, அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய நடத்தை பிஹேவியரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, அதுவெல்லாம் எப்படி நிகழ்கிறது, அதற்கு தடையாக இருப்பது என்ன என்பது குறித்த அடிப்படைகளை விளக்கி அதனோடு சேர்த்து அத்தியாவசியமாக நம்முடைய வாழ்வியல் மாற்றத்திற்கு தேவைப்படுகிற சில பயிற்சிகளை, வாழ்வின் ஒழுங்குகளை கற்றுத்தரக்கூடிய சில பயிற்சிகளையும் ஒரு 4 மாத பீரியடுக்குள்ளே அடிப்படையாக ஒன்று நாம் சொல்லி இந்த கோர்ஸை நாம் நிறைவு செய்வோம். 4 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் அது தொடரும். ஏன்னா குரானுங்கிறது காலம் முழுவதும் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு பெரும் பயணம். அது அந்த பயணத்திற்குள்ளே மீண்டும் அதை தொடர்ந்து வர விரும்புகிறவர்கள் மீண்டும் கண்டினியூ ஆகலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு 4 மாதத்தில் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக அந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அதன் பிறகும் அடுத்தடுத்த வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். அந்த வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் அடுத்து இணைந்து கொண்டாருன்னு சொன்னால் மீண்டும் கண்டினியூவாக குரானை குறித்த ஒரு தொடர் ஜெர்னியை இன்ஷா அல்லாஹ் நம்ம மேற்கொள்ளலாம். எனவே 10 மாதம் என்று உங்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். இந்த வகுப்பு இப்போ தான் அறிவிப்பு செய்கிறோம். 10 மாத வகுப்பு அல்ல, 4 மாதங்கள். 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அடுத்த வகுப்புகள் ஆரம்பமாகிற பொழுது நீங்கள் இணைந்து கொண்டால் அடுத்தடுத்த விஷயங்களை மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். குரான் காலம் முழுவதும் படிப்பதற்கான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குதுல்ல, அதனால் இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ளே நம்ம மூழ்கி போய்கொண்டே இருக்கலாம் என்கிற ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். நிறைவு செய்யலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த இதில் கேள்விகளை கேளுங்க. அதுக்கான உங்களுக்கு முறையாக பதிலளிக்கப்படும். முதல்ல அடிப்படையாக இது குறித்து அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய பிரார்த்தனையை முன்வைங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு அருமையான பிரார்த்தனை ஒன்று இருக்குது. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்சுக்னா இத்திபாஹு வாரினல் பாத்தில பாத்திலம் வர்சுக்னா இஜித்தினாபா. யா அல்லாஹ், உண்மையை உண்மை என்று அறியவும் அதை பின்பற்றி நடக்கவும், அசத்தியத்தை அசத்தியம் என்று புரியவும் அதிலிருந்து விலகி கொள்ளவும் எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக அப்படின்னு கேட்குற ஒரு பிரார்த்தனை இருக்குது. அதனால் இந்த திருக்குரானிலிருந்து எந்த உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த உண்மையை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக அல்லாஹ் நமக்கு அதில் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் விசாலப்படுத்தி தரணும். உங்களுக்கும் எனக்கும் நம்ம கற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதன் வழியாக ஒட்டுமொத்த உலகத்துக்குமான செய்தியாக இந்த செய்தி தூக்கி செல்லப்படணும். அதுக்காக ஒரு ஈடுபாட்டோடு உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முயற்சிகளை நன்மையாக வெற்றிக்குரியதாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.